இந்த கேம் வேறு விளையாடி நான் ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியாக பலூன் எஸ்கேப்புக்காக 6 மாஸ்க் பீஸில் 3 மாஸ்க் பீஸ் கலெக்ட் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு இப்போ 3 வாரம் நினைக்கிறேன். ஸோ சம்திங் 3 வாரமும் வரல இந்த கேம் பக்கம். எனக்கு வேறு டச் விட்டுச்சு. ஸோ வந்து நான் கண்டிப்பாக அடி வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன். இருங்க நான் இப்போ வந்து 4வது மாஸ்க் பீஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ வந்து நம்ம வெளியே போவோம். இருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஈவில் நவர எங்கேருந்து அடிப்பா, எப்படி வருவா, எந்த மாதிரி வருவானே தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஏய் பார்த்து போடா, எனக்கு வேறு சவுண்டு கேட்காது. ஸோ அதில் நான் சொல்லிடுறேன். ஏன்னா சவுண்ட் இல்லாமல் ஒரு கேமை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். டே அக்கா 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 விட்டுருங்கக்கா அக்கா ப்ளீஸ்க்கா. ஏங்க வந்து மாட்டிக்கினாங்க. ஏய் போடா போடா போடா, இவன் வேறு ஆமை மாதிரி போயிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னும் நம்ம வந்து இந்த கிரில்லு கண்டுபிடிக்கல. ஸோ என்னடா கிரில்லு, சிக்கன் கிரில்லா மட்டன் கிரில்லாடான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 மாஸ்க்கு கலெக்ஷன் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த கேம் பிளே உங்களுக்கு புரியும். ஸோ நான் வந்து வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. என் ஃபோன் சரியா லாக் ஆகுது. ஓகே முதல்ல வந்து நம்ம இருங்க எதாவது இருக்கா அப்படின்றதையும் பார்த்துப்போம். ஏன்னா முதல்ல நம்ம அடிப்படையான விஷயத்த வந்து பண்ணணும். கேபிள் வந்து எடுக்கணும். ஸோ கேபிள் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இது பண்ணோம் எங்களா அது. ஓகே இதை வந்து நம்ம போட்டு விட்டுறலாம். ஓகே போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ தள்ளி விடலாம். ஓகே தள்ளி விடல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அது போட்டனால நம்ம வந்து இப்போ கிரில்லு கண்டுபிடிக்கணும். ஸோ கிரில்லு இங்கே எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம். சவுண்ட் இருந்தால் கூட ஈஸியாக கிரில்லை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சவுண்டு வேறு இல்லை. ஸோ கஷ்டப்பட்டு தான் இப்போ கண்டுபிடிக்கணும், வேறு வழி இல்லை. ஓகே கிரில் எல்லாம் தொடப்பு கட்ட தான் இருக்குது. அதை வச்சு அந்த ஈவில் அடிக்க பிடிச்சா நல்லாயிருக்கும். என்ன பண்ணுறது, அடிக்க முடியாது. ஓகே இப்போதைக்கு வந்து இங்கே இங்கே எங்கேயுமே இதை பார்க்காம விட்டேன். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஓகே நான் கூட என்னத்துக்கு இங்கே எங்கேயுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிரில் அப்படின்னு சொல்ல வந்திருப்பேன். என்னடா இது நாங்க ஆரம்பத்திலே குழப்பறானுங்க நம்மளை போட்டு. ஓகே வெயிட் பண்ணுங்க, நம்ம இங்கேருந்து கீழே குச்சிடலாம். ஈவுலன் வரக்கூடாது. ஸோ வந்து வேண்டிக்கோங்க ஈவுலன் வரக்கூடாதுன்னு. ஓகே நம்ம இப்போ பட்டுன்னு நம்மளோட கராஜுக்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறமா நாளைக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்கிறேங்க. அப்புறமா உங்களுக்கு ஒரு என்ன சொல்ல எதுவும் சொல்ல வந்தேன், ஆனால் அது மறந்துட்டு. நாளைக்கு ஏதாவது வீடியோ வேணால் கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே முதல்ல நம்ம கிரில் எடுத்துன்னு வந்து இங்கே வச்சிடலாம். என்ன டாஸ்க் கொடுக்க போகிறானுங்களோ இன்றைக்கி அலற விட போகிறானுங்க தெரிஞ்சு போச்சு ஓப்பனிங்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ டாஸ்க் மாதிரி வருது. என்ன டாஸ்க் அது? ஓகே இந்த வீல் வேறு சுற்றுது. எனக்கு தெரிஞ்சு இது அந்த காலத்து டிவியாக இருக்கும். சிக்னல் ஒழுங்காக கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இருங்க ஏதோ ஒரு இது மாதிரி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ப்ளோன் இன் த ஹைட்ஸ். ஏங்க இது கொஞ்சம் வெறுப்பான ஒரு இதுங்க. ஓகே வேறு வழி இல்லை. இந்த காடை பார்க்க எனக்கு அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகமே வருது. என்னடா ஞாபகம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அலற விட்டான் கடைசி பாட்டில். என்ன கொஞ்சம் நெஞ்சம் அப்படியே அலற விட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த போனது போச்சு ஆனது ஆச்சு. இதுக்கப்புறமா இதாக கிடச்சிடுச்சின்னு தெரிஞ்சிச்சுல. இதுக்கப்புறமா புலம்பி என்ன பிரயோஜனம்? ஸோ நடக்க வேண்டிய விஷயத்த பார்ப்போம். எங்க பயன்ட்டேங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து புழக்கிற முதல் ஒரு கேரக்டர்னால் அது இது மட்டும்தான். நான் வந்து இப்போ கூட பயப்படல. ஸோ வந்து சரி பாவம் 3 நாள் இருக்குல்ல. ஸோ ஒரு நாள் அதுக்கிட்ட அடி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பாவம் பார்த்து தான் நான் கொடுத்தேனே தவிர நான் வேணும்னு போய் அடி வாங்கலை. ஓகே நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு மொத்தம் இதான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிருப்பேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால அது ஈஸியாக அடிச்சிச்சு. இதுவே அந்த ஃபார்மில் பீக்கில் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். என்னடா நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு அடி வாங்கியிருக்கேன். அப்போலாம் இன்னும் 2 அடி வாங்கியிருப்பேன். ஸோ இருங்க முதல்ல வந்து பொருள் கண்டுபிடிக்க ஆரம்பிப்போம். முதல்ல இருங்க போயிட்டு இதை ஆன் பண்ணி விட்டு வந்துடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பொருள் கண்டுபிடிப்போம். முதல்ல இங்கே ஏதாவது ஒரு பொருள் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். சுத்தம் இங்கே எதுவுமே இல்லை. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து இங்கே போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா மேலே எவ்வளோ இதுவெலாம் தொங்குது. ஸோ இந்த 3 இதுவில் தான் ஒரு மாஸ்க் பீஸ் இருக்கும். ஸோ அந்த எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நான் வர அவசரப்பட்டதை வச்சிட்டேன். ஸோ வந்து இங்கே ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்த்துப்போம். கண்டிப்பாக பாத்ரூமில் ஏதாவது கண்டிப்பாக வச்சுருப்பானுங்க இவனுங்க, எனக்கு தெரியும். ஸோ பாத்ரூம்லேயே ஏதாவது வச்சுருக்கானுங்களா அப்படின்றதே பார்த்துப்போம். பாத்ரூமில் ஏதாவது வச்சுருப்பீங்களேடா போன தடவை ஃப்ரெண்ட்ஸ் எதோ வச்சுருக்கானுங்க. ஓகே அது டிஷ்யூ பேப்பர் போல். நான் கூட அவசரப்பட்டு எதோ வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். அதுக்குள்ளே ஏன்டா ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பயங்கரமாக ஹேங் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே கக்கூஸில் கச்சா தேட விட்டானுங்க. போன தடவை பாருங்க. இன்னும் நீ சாவலியாடா ஆட்டுத்தலை. டேய் இன்னும் மட்டும் இருக்க எப்படிங்க இது? ஓகே எனக்கு தெரிஞ்சு நம்ம பண்ண ஸ்டெப்புக்கு பொருளெல்லாம் இங்கே இருக்குது போல். இதுக்கப்புறம் ஒரு ஒரு டைலாக் வரல. இதுக்கப்புறம் அது இருந்தால் என்ன இல்லா கட்டி என்ன, எனக்கு தேவையானதை கொடுங்கடா டேய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நம்ம இப்போ இங்கே எதுவுமே இல்லை. சுத்தம் ஓகே சுத்தம் சோறு போடும். அப்போ சுகாதாரம் குழம்பு ஊற்றுமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கேட்காதீங்க. ஓகே இங்கே வந்து இது ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணோன்னா இங்கே வந்து புக் எடுத்து வந்து வைக்கணும்.
ஸோ அந்த புக்கை வேறு இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இருங்க முதல்ல இங்கே போயிட்டு பதட்டம் படாமல் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். ஸோ வந்து இப்போதைக்கு நம்ம ஒரு பொருள் கூட கண்டுபிடிக்கல. மொத்தம் அந்த இது வந்து 3 பொருள் கேட்டிருந்தது. நம்ம இப்போ ஒரு பொருள் கூட இன்னும் கண்டுபிடிக்கல. அதான் கொஞ்சம் மன வருத்தமாகவே இருக்குது. ஸோ வந்து இருங்க முதல்ல நம்ம இங்கே போவேணாம். இப்போ ஏதோ எனக்கு இது உள்ளுணர்வு சொல்லுது, அங்கே போவாத, போனேன்னா அடி வாங்குவேன் அப்படின்னு. ஸோ இங்கே கிரி குச்சி இங்கே ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஸோ இங்கே ஏதாவது இருக்கா வாய்ப்பு இருக்கு. ஓகே, கீழே ஏதோ ட்ரா இருக்குங்க. எல்லோ கீ. யாருக்குடா வேணும் உங்கள் எல்லோ கீ? ஓகே, இங்கே எதுவும் இருக்குங்க. இங்கே என்னதுடா இருக்குது? ஓகே, இது லாக்கர் கோடு இருக்குது. ஸோ லாக்கர் கோடில் மோஸ்ட்டாக எப்போவுமே ஒரு பொருள் மட்டும்தான் இருக்கும். அது நீங்கள் என்னென்னு உங்களுக்கே தெரியும், நான் எஸ்கேப் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்டாக அந்த இது என்னது பேர்னா சிசர் மட்டும்தான் இருக்கும் மோஸ்ட்டாக. ஓகேங்க டால் கிடச்சிடுச்சு. இந்த இடத்துல தான் நான் ஃபஸ்ட்டே பார்த்தேன். ஓகே, டால் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டால் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த எலிவேட்டரில் போட்டு பயந்துட்டா. சத்தியமாக எனக்கு ஒரு மாதிரி திகிலாயிடுச்சு. அதான் சொல்கிறேன்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈவில் எனக்கு பயம் விட்டு போச்சு. நான் கொஞ்ச நாளாக ஊருக்குள்ளே இல்லை. ஸோ அதனால் இதுக்கு பயம் விட்டு போயிடுச்சு. நான் மட்டும் கண்டினியூஸாக வீடியோ போட்டுருந்தேன், அவ்வளோதான். இதெல்லாம் எங்கே போய் இது சொல்கிறதுன்னு தெரில. இருங்க, அது இங்கே இருக்குது. ஸோ நம்ம இந்த வழி யூஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து அப்படியே போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள், போயிடுவோம். ஓகே, இங்கே வந்து நம்ம ஏதாவது புக்கு அந்த மாதிரி வேறு ஏதாவது இருக்கா அப்படின்றத இன்னும் எடுத்து பார்ப்போம். ஏன்னா இங்கே ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஏதாவது ஒரு புக் இருக்குது, பைபிள் இது வந்து. ஸோ இந்த பைபிளை வந்து அடாடா ஈவில் இந்த பக்கம் இருந்தால் நான் அந்த பக்கம் வருவேன். இப்போலாம் எல்லா கேம்லேயும் கிரைன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓகே, இந்த பைபிள் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சொன்ன மாதிரி அந்த இடத்துல வச்சுருவோம். சீக்கிரம் போ. ஓகே இருங்க, அந்த இடத்த எங்கடா இருக்குது? ஏதோ இந்த இடம் இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே வச்சுருவோம். சீக்கிரம் வைடா, கர்த்தரை நீ காப்பாற்றுகள் இதுக்கிட்டே இருந்து. ஓகே, வச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடம் வந்து சீக்கிரட்டாக ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம அந்த பாம் எடுக்கணும். இப்போ அது 3 பொருள்லாம் நம்ம 2 பொருள் எடுத்துட்டோம். ஸோ ஈவில் நம்மளை பார்த்துட்டா. ஸோ வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் இதை இப்படி போயிடலாம். இன்னும் ஒரு பொருள் வேணும். அது என்ன பொருள்னு எனக்கு தெரில. இருங்க கொஞ்சம் யோசிக்கிறேன். அங்கே போய் தான் பார்த்தா தெரியும். பாம்பு, டாலு, அதுக்கப்புறமா இன்னும் ஏதோ ஒரு பொருள் வேணுமே. என்ன பொருள் தான் தெரில. ஸோ இது வந்து எனக்கு பழகிடுச்சு. ஸோ இந்த ட்ரிக்லாம் எனக்கு பழகிடுச்சு. இதெல்லாம் சின்ன குழந்தை ட்ரிக்கு. ஓகே, வந்து இன்னும் என்ன ஒரு பொருள் வேணும்னா, என்னடா பொருள் வேணுங்க? இங்கேருந்து பார்த்தா கண்ணு தெரியும். ஓகேங்க, ஏதோ சாவி மாதிரி தெரியுது. ஸோ சாவி தேவைப்படுது. நம்ம மேலே போய்ட்டு எதுக்கோ பார்ப்போம். ஏன்னா இன்னும் நம்ம மேலே செக் பண்ணல. ஸோ வந்து மேலே போய்ட்டு ஏதாவது சாவி அந்த மாதிரி ஏதாவது பொருள் கிடைக்குதா அப்படின்றத பார்ப்போம். இங்கே ஓகே, இதோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சாவின்றது இங்கே தான் இருக்குது. உங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம். என்னடா இது நீ இந்த இடத்துல சரி ஓகே கூல் நம்ம பார்த்துக்கலாம். டே 2 தான் போயிருக்கு. இன்னும் ஒரு நாள் இருக்குல்ல, நம்ம ஜெயிக்க போகிறோம். ஓகே, உங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம். என்னடா இவன் இந்த இடத்துலலாம் ஓப்பனே பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நான் கிரில்லை எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு அந்த இது எடுத்தேன்னு நினைக்கிறேன். அந்த இது பேர்னா அந்த ஷார்ட் மாதிரி இருந்ததுல, அது எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணேன். நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கு 2 நாள் கழித்து ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ அதனால் 2த்தையும் மெர்ஜ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு குழம்பிடும். இருந்தாலும் உங்களுக்கு நான் இப்போ தெளிவாக சொல்லிட்டேன். நான் இது அந்த கேமை பாதியில் ரெக்கார்ட் பண்ணிட்டு பாதி வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா ரெக்கார்ட் பண்ணல. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ரொம்ப குழப்பிட்டணும். சரி ஏதோ ஒன்று விடுங்க. நம்ம இப்போ அந்த மேலே தான் அந்த பொருளை போட்டோம். ஸோ இந்த ஈவில் நல்லா எங்கே இருக்கா? இப்போ நம்ம எப்படி மேலே போகிறதுன்னு தெரில. வெயிட் பண்ணுங்கள், இப்படி சுற்றிட்டு இப்படி கூட்டிகிட்டு போயிடுவோம். ஸோ சீக்கிரம் போடா. அது இப்போ வரமாட்டா. ஸோ வந்து இதான் நல்ல வாய்ப்பு. இப்போ மேலே போய்ட்டு அந்த பொருள் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிட்டோன்னா போதும். சீக்கிரமாக இந்த வீடியோ முடிச்சிடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். ப்ரோ நீங்கள் இந்த பாட்டு ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, கொஞ்சம் லாங்காக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட நான் உங்களுக்காக பண்ணுறேன். அடுத்த பாட்டு வேணும்னா பார்ட் 5ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ பார்ட் 5லாம் வேணாம், மொத்தமாக சேர்த்து போடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சொல்லுங்கள். இன்னும் 2 பாட்டு இருக்குல்ல, அந்த 2 பாட்டையும் சேர்த்து பார்ட் 5 பார்ட் 6 அப்படின்னு 2த்தையும் சேர்த்து போட்டுடுறேன். யாருக்காக? இல்லை உங்களுக்காக தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க மறக்காமல். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச 4 ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை இன்னும் நல்லா க்ரோ பண்ணுங்கள். அப்போ தான் என்னங்க ட்ராப் ஆக மாட்டேது. ஓக்காஹா ஈவில் வந்திருக்கா. ஓகே இருங்க, இந்த ஈவில் வேறு நம்ம இதுவும் உயிர் எடுத்துகிட்டே இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வேறு ஓகே கிட்ட வந்துட்டோடனே நம்ம இப்படி பின்னாடி போய்டு. இதில் இது ரொம்ப ஜாலியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இருங்க, அவர் இப்போ தான் வந்துட்டு இருக்கா. ஸோ இதான் நல்ல வாய்ப்பு. இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக இப்படியே வச்சுட்டு அப்படியே போய்ட்டு அப்படியே போட்டு ஓகே அந்த 3 பொருள் வச்சாச்சு. இவ்வளோ நேரம் வந்துட்டு இருக்கா. ஸோ இப்போ நம்ம மேலே தான் போய் ஆகணும். ஏன்னா மேலே ஒரு சின்ன வேலை இருக்குது. ஸோ அது மட்டும் நம்ம பார்க்கணும். இருங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். வந்தாச்சு. இதோ இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இதை சுற்றி விடணும். சுற்றி விடு.
சுற்றி விடு சுற்றி விடு. ஓகே இப்போ இதான் நல்ல வாய்ப்பு. இப்படியே கீழே போயிடலாம், ஏன்னா அப்புறமா ஈவனால் வர வந்துடுவா. ஸோ வந்து இப்போ இந்த இடத்துல எந்த இடத்துல மாஸ்க் இருக்குதுன்னு பார்க்கணும், ஏன்னா எனக்கே தெரியாது. ஸோ மாஸ்க் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது. இந்த இடத்துல இருக்கா, இந்த இடத்துல இருக்கா? ஓகே இங்கே எங்கேயுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மாஸ்க்கு. ஸோ அதை நம்ம குத்து மதிப்பாக வெடிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். ஐயா ஐயா என்னடா இது, நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கா. டே ஈவல்னே ஒன்று விடவே மாட்டேன். இருங்க தசை திருப்பி விட்டு வருவோம். கமான் கமான். இதுக்கு கிரைன் இருக்கா இல்லையான்னு இப்போ தெரிஞ்சிடும். ஸோ வந்து இருங்க தசை திருப்பி விட்டுருவா. என்னடா இதுக்கு டோர் க்ளோஸ் ஆக மாட்டேது, ரொம்ப லேட் ஆகுறான். ஓகே கிரைன் இருக்கா, இதுக்காவது கிரைன் ஆகுது. இது வந்து ஒரு மலுமட்டை சார், இது ஒரு மலுமட்டை. இதுக்கு மூளைன்றது ஒன்று கிடையவே கிடையாது எப்பவுமே. ஸோ இருங்க நம்ம இப்போ இது பண்ணுறோம். ஓகே இது வந்து இப்போ ஒர்க் ஆகலான்னு காட்டுறானுங்க. போன தடவை பார்த்தா நம்ம ஆயில் தான் ஊற்றணும். ஆயில் ஊற்றின பிறகு தான் ஒர்க் ஆச்சு. ஸோ வந்து மேலே ஆயிலை ஊற்றிட்டு ஓகே இப்போ இதை அமுச்சியாச்சு. இப்போ அது வந்து கீழே போயிட்டு இருக்குது. அது வந்து 20 செகண்ட் ஆகுமா ரெடி ஆக. ஸோ வந்து நம்ம அது இருக்க மேலே போய்ட்டு அதை முழுசாக நம்ம இது பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள். இது மேலே போய்ட்டு அதை முழுசாக திருப்பி விட்ருவோம். சீக்கிரம் திருப்பிடா திருப்பிடா திருப்பிடா. இன்னும் கொஞ்சம் திருப்பி. ஓகே திருப்பியாச்சு, முழுசாக திருப்பியாச்சு. 20 செகண்ட் ஆகணும். அது ரெடி ஆகிடுச்சுன்னா அதுவே சொல்லும் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு முதல்ல நம்ம கீழே பார்த்து மெதுவாக போவோம். ஸோ அந்த டாலில் வந்து இப்போ நம்ம பாம் செட் பண்ணியிருக்கோம். என்ன சொல்கிற, பாமா எந்த ஸ்கூலை வெடிக்க வைக்க போகிறான்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கூலை தான் வெடிக்க வைக்க போகிறேன். ஸோ இந்த ஸ்கூலை முதல்ல வெடிக்க வைக்கணும். யூஸ்ன்னு குத்திங்கன்னா பாம் வெடிஞ்சிரும். அதே ஐ மீன் யூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து நம்ம இதை இப்போ யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் லேட்டாக இந்த மாதிரி ஒழிஞ்சிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ்ன்னு கொடுக்கணும். ஸோ வந்து இப்போ அப்படியே போவோம். இப்போ நம்ம இந்த பாலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ இந்த பாலை வந்து கண்ட்ரோல் பண்ணோம். இங்கே கரெக்டாக வந்து வெடிக்க வச்சிடணும். ஸோ வெடிக்க வச்சிட்டோன்னா எனக்கு அது முன்னாடி ஈவனை வரட்டும், ஏன்னா ஈவனை வர அங்கே இருக்கா. ஸோ வந்து இப்படி கீழே போயிடலாம். ஓப்பன் பண்ணுங்கடா. இவனுங்க வேறு நான் வந்து அதுவும் நான் வரும்போது திறந்துது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மூடி இருக்குது. ஏமாத்துறானுங்க என்னையே. ஓகே இப்போ வந்து நம்ம அதை இதை வெடிக்க வச்சதுனால ஒரு மாஸ்க் பீஸ் கிடச்சிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஒரு மாஸ்க் பீஸ் 4வது மாஸ்க் பீஸ் நம்ம ஈஸியாக எடுத்துட்டோம். ஸோ இப்போ ஈவனன் வரத்துக்குள்ளே நம்ம போய் ஆகணும்னு சொல்கிறதுக்குள்ளே ஈவனன் வந்துட்டா. ஓகே கது முட்டு போய்டுவான். கொஞ்சம் வரத்துக்கு நேரம் ஆகும் அவன். ஏய் ஏங்க நான் கது அவன் வரக்கூடாதுன்னு மூணுனா இது நான் வரக்கூடாதுன்னு அந்த கதவு முடிது. ஸோ அதையும் பண்ணுறானுங்க கேம்காரங்க. ஓகே 4வது மாஸ்க் பீஸையும் எடுத்துகிட்டு வந்து வைக்க போகிறோம். இன்னும் 2 மாஸ்க் பீஸ் தான்டா. எப்பா எப்படியோ இன்னும் 2 மாஸ்க் பீஸ் மட்டும் வச்சுட்டனா போதும். ஓகே 4வது மாஸ்க் பீஸே வச்சாச்சு. திரும்ப அந்த கிரேல் வந்து சுற்றுது. அது வேறு எங்கே போகுதுன்னு தெரில. என்ன எதோ சொல்கிறானுங்க, அது வந்து இந்த ஸ்கூலில் எங்கேயோ இருக்குது. அது எனக்கு தெரியாதாடா. ஓகே மொத்தம் நம்ம 4 கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் 6ல் இன்னும் 2 தான் கண்டுபிடிக்கணும். 2 மட்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம எப்பிக் எஸ்கேப் பண்ணிடலாம். ஐ மீன் பலூன் எஸ்கேப் பண்ணிடலாம். ஸோ ஓகே இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு அதான் வேணும்னா பார்ட் 5 தனியாக வேணுமா, இல்லை ஐ மீன் நான் என்ன சொல்கிறேன்னா 2 பார்ட் தனித்தனியாக வேணுமா, இல்லைன்னா ஒரே வீடியோவில் நான் 2 பார்ட்டையும் போட்டு கவர் பண்ணிட்டா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இன்னும் 100 ஃபேமிலி அடிக்க கொஞ்சம் தான் இருக்குது. 14 சப்ஸ்கிரைப் தான் ஒன்று தேவை. யார் அந்த 14 சப்ஸ்கிரைப்ன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறமா வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பாய் காய்ஸ் பாய். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். நான் தான் உங்கள் ஓஜி. பாய் காய்ஸ்.